என் அன்பு குழந்தையே, பிரதோஷத்தினுடைய இரவில் இந்த சிவராத்திரி பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்ற இந்த இரவில் என்னை நீ கண்டு விட்டாயானால் உடனே தொட்டுவிடு. நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரத்யங்கரா ஒரு பெருமகிழ்ச்சியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அது என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அம்மாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ உணரப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. பிரத்யங்கராவை வணங்குவதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பிரத்யங்கராவினுடைய ஆசிகளை பெற்று விடுவதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. யார் வாழ்க்கையிலும் அது சர்வசாதாரணமாக நடந்து விடாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்ட ஒவ்வொரு சத்தியங்களையும் தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் அப்படித்தான். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தரப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏற்கனவே உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் பலனாகத்தான் கிடைக்கின்றது. என் பிள்ளையே, இந்த தாயானவள் என்னை நன்றாக உணர்ந்தவர்கள் எந்த தவறையும் செய்துவிட்டு என் முன்னால் வந்து நிற்க மாட்டார்கள். அவர்கள் என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கவும் மாட்டார்கள். என் பிள்ளை, நீ அப்படி அல்ல. இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். தவறுகள் செய்யவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தெய்வத்தை நாடி வந்த குழந்தை. உன்னை பற்றி அத்தனையும் எனக்கு தெரியும். இந்த பிரத்யங்கராவின் கண்களிலிருந்து எந்த ஒரு விஷயமும் தப்பித்து விட முடியாது. என் பிள்ளையே, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது, தாமதமாக கிடைக்கிறது என்றால் நீ முன்பு செய்த தவறுக்கான பலன்களை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கிவிட வேண்டும். உன்னுடைய நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள். நமக்கு நேரம் சரியில்லை, நம் வாழ்க்கையில் எதுவும் நாம் ஆசைப்பட்டதுபடி நடக்கவில்லை என்றெல்லாம் ஒரு நாளும் என் குழந்தை நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருப்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து வேதனைப்படக்கூடாது. நான் சர்வ நிச்சய வாக்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேர்வதை நீ கண்ணார காணப்போகிறாய் என்கின்ற உறுதியினை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்ற இந்த பிரத்யங்கரா இத்தனை காலமும் உன்னை கைவிட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு துன்பத்தை கொடுத்தால் கூட அதிலிருந்து உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்பதனால் மட்டும்தான் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கின்றேனே தவிர மற்றபடி எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்தது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில்
இன்று நடக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு பெருமகிழ்ச்சியாக இல்லை, துன்பத்தை கொடுத்தது என்றால் நாளை மீதமிருக்கின்ற மகிழ்ச்சி உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ பட்ட பாடுகள், நீ அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாவற்றையும் உன் பிரத்யங்கரா நான் அறிவேன். என் பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, பெருமகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் உனக்கு சந்தோஷம் வரும்படி நடப்பது. அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று கிடைக்கப் போகிறது என்றவுடன் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று, உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது என்று, நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது என்று. என் குழந்தை, இழந்துவிட்ட விஷயங்கள் மீட்டெடுக்கப் போகின்ற தருணம். இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து விட்டதாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றவில்லை என்பதனை புரிந்து கொள்ளப் போகின்ற தருணம். பிரத்யங்கராவின் அன்பு எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உயர்ந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற தருணம். இத்தனையையும் கடந்துவிட்ட இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரப்போவது அத்தனையும் சந்தோஷம் என்பதனை உணரப்போகின்ற தருணம். என் பிள்ளையே, சந்தோஷத்தை கடந்த வாழ்க்கையை நீ பெறப்போகின்ற தருணம். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்ட நீ இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை நினைத்து நினைத்து வேதனையும் பட்டாய். இரண்டிற்கும் இடையில் இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது என்பதனை உனக்கு சொல்வது உன் தாயானவள் நான் அல்லவா? அதனால் என் குழந்தையே, நடக்கப் போகின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கண்டு நீ வேதனைப்படாதே. நல்ல மாற்றமும் நல்ல திருப்பமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். அத்தனை நன்மைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் நீ மீட்டெடுப்பாய். உனக்கு நடக்கப் போவது என்னவென்று இப்பொழுது கூட சரியாக புரியாமல் இருக்கலாம். பிரத்யங்கரா என்ன சொல்கின்றாள் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போவது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆனால் அதை நீ உணரப்போவது இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா அதிலிருந்து உன்னை காத்திட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு இங்கே என்ன வேலை தெரியுமா? உனக்கான முயற்சி, உன்னுடைய நம்பிக்கை, இதையெல்லாம் நீ சரியாக செய்ய வேண்டும். மற்றபடி உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான அத்தனை துன்பங்களையும் எதிர்த்து போராடி உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் அடுத்த நொடியே உன் வெற்றியை உன் கைகளில் நான் பரிசாக கொடுத்து விடுவேன். இந்த பிரத்யங்கராவின் அன்பினை பெற்ற உனக்கு அம்மாவின் கைகளில் இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே முழுமையாக கிடைக்கப் போகின்றது. இந்த சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளையே, யாரும் இங்கே சொல்வார்களா, உன்னுடைய கஷ்டங்களை நான் சுமக்கின்றேன், உன்னுடைய வேதனைகளுக்கு நான் தீர்வை கொடுக்கிறேன் என்று. ஆனால் உன் பிரத்யங்கரா நான் சொல்கின்றேன், உன் கஷ்டங்களை நான் தூக்கி சுமக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான வேதனைகளை எல்லாம் நான் தூக்கி சுமக்கிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன்னுடைய வேலை என்னவோ அது மட்டும்தான். சுற்றி வருவதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே என்று நான் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது. இனி எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து நீ மனம் வருந்தக்கூடாது. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து தெரிந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே போதும். இனி என்றென்றும் உனக்கானவை அத்தனையும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.